எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 பானை இருக்குதுன்னு வைங்களேங்க. ஒரு பெரிய பானை இருக்குங்க, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பானை இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு குட்டி பானை இருக்குதுங்க, சரிங்களா? ஒரு மண் பானை, சரிங்களா? ஸோ இந்த மண் பானையில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணீரை நிரப்ப போகிறோம். ஸோ இந்த மண் பானை ஃபுல்லாக நம்ம இப்போது தண்ணீரை நிரப்பிட்டோங்க. இந்த பெரிய பானை ஃபுல்லாக தண்ணி நப்பிட்டோம். அதே மாதிரி இந்த சின்ன பானை ஃபுல்லாக நம்ம தண்ணீரை நப்பிட்டோங்க, சரிங்களா? இந்த 2 பானை ஃபுல்லாக தண்ணியை நிரப்புனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஓட்டை போடுறோம். இந்த பானையோட கீழே ஒரு ஹோல் போடுறோம். அதே மாதிரி இந்த பானையோட கீழேயும் வந்து ஒரு ஹோல் போடுறோம். இப்போ என்ன ஆகுங்க, இந்த பானையில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எந்த பானையில் இருக்கிற தண்ணி சீக்கிரம் வெளியேறும் இந்த பானைகளை விட்டு? பெரிய பானையில் இருக்கிற தண்ணியா இல்லை சின்ன பானையில் இருக்கிற தண்ணியா? ஓட்டையோட அளவு என்னவோ ரெண்டுலேயும் ஒரே சைஸ் தான். அப்போ எந்த பானையிலேருந்து இந்த தண்ணீர் சீக்கிரம் வெளியேறும்? கண்டிப்பாக வந்து சின்ன பானையிலிருந்து தான் தண்ணீர் மிக வேகமாக வெளியேறும். ஏன்னா இந்த சின்ன பானையோட அளவு கம்மி, இதோட கொள்ளளவு கம்மி, இதுக்குள்ளே ஊற்றின தண்ணியோட அளவும் கம்மி. ஸோ எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த சின்ன பானை தான் ஒரு குழந்தை, இந்த பெரிய பானை பெரியவங்க. டைரியா அப்படிங்கிற வயிற்றுப்போக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்படும் போது அவங்க உடம்புல இருந்து மிக வேகமாக சீக்கிரமாக நீர் வெளியேறிடும். அதனால் அந்த குழந்தை வந்து மிக வேகமாக வயிற்றுப்போக்கினால டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்போட நீர் எல்லாம் சீக்கிரம் வெளியேறி ஈவன் குழந்தை இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரியவங்க வந்து குழந்தைங்க மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இறந்துட மாட்டாங்க, பெரியவங்களால தாங்கிக்க முடியும். ஸோ இந்த குழந்தைகளில் வந்து இந்த வயிற்றுப்போக்கு டயரியானால் ஏற்பட்டக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1970க்கு முன்னாடிலாம் ஒரு 50 லட்சம் குழந்தைகளாவது இறந்துகிட்டு இருந்தாங்க 1970க்கு முன்னாடி. ஆனால் 1970க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 45, 40 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ 2017, 18 இல்லை இப்போ ரீசெண்ட் டேட்டா வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கு. ஈவன் இந்தியாவிலையுமே வந்து வயிற்றுப்போக்கினால் ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது பல லட்சங்கள்ல இருந்து இப்போ வந்து சில ஆயிரங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அந்த அதிசய காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வயிற்றுப்போக்குல இறப்புகளை குறைக்கணும்னா இந்த தண்ணீர் அளவுகள் வந்து மிக வேகமாக வெளியேறதுனால இந்த தண்ணீர் அளவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த தண்ணீர் அளவை மெயின்டைன் பண்றதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ORS அப்படின்னு சொல்லுவோம். ORS பவுடர் அப்படின்னு கடையில எல்லாம் கிடைக்கும், மெடிக்கல்ல கிடைக்கும். கடையில் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம வீட்லயே கூட இதை செய்யலாம். இந்த ORS தான் வந்து இத்தனை லட்சம் இறப்புகளை குறைச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் ORS. இந்த ORS எப்படி நம்ம இறப்புகளை குறைக்குதுன்னா, இப்போ நீங்க எதை சாப்பிட்டாலும் அது கீழே டைரியாவா போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ORS கொடுக்கும்போது அது வந்து அந்த நம்ம குளுக்கோஸை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறதுக்கு சரியான விகிதத்தில் இருக்கிறது ORS. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம உடம்போட குடல் பகுதிகள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குடல் பகுதிகளில் இருந்தால் நம்மளுக்கு உள்ள வந்து சத்துக்கள் உறிஞ்சப்படுது. இப்போ டைரியால என்ன ஆகுது, இந்த குடல் பகுதிகளில் இருந்து ஃபுல்லாக நீர் அப்படியே வெளியே ஏறிக்கிட்டே இருக்கு, மோஷன் போயிட்டே இருக்கு வெளியே. நம்மளுக்கு வந்து நம்ம இங்கேருந்து நம்ம உடம்புக்குள்ளார நம்ம சத்துக்கள் உள்ளே வரணும், அதுதான் நம்மளோட எய்ம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டுருச்சு, அது காலரா தொற்றா இருக்கலாம், எந்த தொற்றா வேணா இருக்கலாம். அதனால என்ன ஆகுதுன்னா எதுவுமே உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. இப்போ இந்த ORS அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, இதுல மெயினா குளுக்கோஸ் இருக்கும், அது இல்லாம சால்ட் இருக்கும். இந்த குளுக்கோஸும் இந்த சர்க்கரையும் உப்பும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, உப்பு நம்ம உடம்புக்குள்ளார போகும்போது உப்பு தன்னோட சேர்த்து சர்க்கரையை உள்ளார இழுக்கும். ஸோ அப்படி உள்ள இழுத்து உடம்புக்குள்ள இழுக்கப்படுது, சர்க்கரையும் உப்பும் நம்ம உடம்புக்குள்ள இழுக்கப்படுது. ஸோ இந்த சர்க்கரையும் உப்பு உடம்புக்குள்ள இழுக்கப்படும் போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ளார குளுக்கோஸ் அளவுகள் அதிகரிக்க உப்பு அளவு அதிகரிக்க நீரோட அளவும் அதிகரிக்குது. ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகி நீர் வெளியேறது தடுக்கப்பட்டு அதனால இறப்புகள் தடுக்கப்படுது.
இப்போலாம் வந்து ஓஆர்எஸ் வந்து கடையில் ரெடியாகவே கிடைக்குது, மெடிக்கல் ஷாப்பில் பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் அதே சமயம் நைட்டு மிட் நைட்டில் நடுராத்திரியில் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், அங்கே வந்து எந்த மெடிக்கல் ஷாப்பும் இல்லை, டாக்டரும் இல்லைங்கிற சூழ்நிலையில் திடீர்னு டயரியா நைட்டு குழந்தைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய விஷயம் தான் வந்து இந்த சர்க்கரையும் உப்பும். நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கக்கூடிய சர்க்கரை, நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கக்கூடிய உப்பு, இது ரெண்டை வச்சு நாம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அந்த ஓஆர்எஸ் செய்யலாம். உடனடியாக செஞ்சு உடனடியாக அந்த தண்ணியை குழந்தைக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, இந்த சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணுங்க. ஒரு கைப்பிடி அளவு அப்படிங்கிறது இந்த 4 விரல்களை யூஸ் பண்ணணும், இந்த கட்டை விரலை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி இப்போ நான் அள்ளுறேன். ஸோ ஒரு கைப்பிடி அள்ளுறேன், ஆனால் என் கட்டை விரலை நான் யூஸ் பண்ணலை. அடுத்தது சர்க்கரைக்கு அடுத்து நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த உப்பு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா, நம்ம கையோட க்ரீஸ் இருக்குது பாருங்கள், க்ரீஸ்னால் வந்து இதான் முதல் கோடு, நம்ம கையோட முதல் கோடு, ஃபர்ஸ்ட் கோடு, இந்த நடுவிரலோட ஃபர்ஸ்ட் கோடு, 2வது விரலோட ஃபர்ஸ்ட் கோடு, 3வது விரலோட ஃபர்ஸ்ட் கோடு, இந்த 3 இதை பாமல் க்ரீஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த லெவலுக்கு நாம் வந்து எடுத்தோம்னா, இந்த உப்பை எடுத்தோம்னா, இதுதான் வந்து 1 pinch ஆஃப் சால்ட். உங்களால் சரியாக பார்க்க முடியுதான்னு தெரியல. ஸோ என் கையில் வந்து 1 pinch ஆஃப் சால்ட் இருக்குது. இந்த கட்டை விரல் உபயோகப்படுத்தாத ஒரு கைப்பிடி சர்க்கரையும், இந்த 3 க்ரீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய உப்பையும், 1 pinch உப்பையும் எடுத்து கரெக்டாக 1 லிட்டர் வாட்டர், 1 லிட்டர் வாட்டர், இது சுடுதண்ணியாக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எலக்ட்ரால் பவுடர் வாங்கும்போது கூட, கடையில் வாங்கும்போது கூட அது 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த 1 லிட்டரை தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவுமே வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஓஆர்எஸ்க்குமே நம்ம இந்த அளவு சர்க்கரை, இந்த அளவு உப்பு எடுத்து இது இந்த அளவுக்கு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த குழந்தை வந்து 1 லிட்டருமா குடிக்க போதா அப்படின்னா கிடையாது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே தப்பு. ரேஷியோ தான் இங்கே ரொம்ப முக்கியம். 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 லிட்டருக்கு ஏற்றாப்புல சர்க்கரையும் உப்பு இருக்கணும். அதை கலக்கி வச்சுக்கிட்டு குழந்தை எவ்வளோ குடிக்குதோ குடிக்கிட்டு மீதியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஈவன் கடையில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரால் பவுடருமே அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பவுடரில் வந்து எலக்ட்ரால் பவுடரில் வந்து ரேஷியோ போட்டிருப்பாங்க. இந்த குட்டி பாக்கெட் வந்து 200 ml வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய பாக்கெட் வந்து 1 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 1 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெரிய பாக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக பாக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் அந்த 1 லிட்டரில் கலந்துடணும். அதுக்கப்புறம் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். குழந்தை வாமிட் எடுத்தாலும் கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு திருப்பியுமே கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா வாந்தி எடுக்குது, குழந்தை எதையுமே சாப்பிடல அப்படின்னு நம்ம எக்காரணத்தை கொண்டும் இந்த லிக்விட், இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. ஸோ குழந்தை வாமிட் எடுத்தா கூட பரவாயில்ல, அதனால நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். ஸோ இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு உப்புங்கிறது எல்லா சமையல் அறையிலும் இருக்கு, சர்க்கரைங்கிறதும் சமையல் அறையில் இருக்கு. இதை வச்சு நடுராத்திரியில் இருந்தா கூட ஒரு சிம்பிளான இந்த ஒரு டெக்னிக் இதை மட்டும் கொடுத்தாலே, கரெக்டாக அந்த 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே குழந்தையை காப்பாற்றலாம், பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கலாம். ஏன் டயரியா பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு இதாங்க ட்ரீட்மெண்ட். வேற எதுவும் மருந்து மாத்திரை கூட தேவைப்படாது. ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளோ மருந்துகளோ எதுவுமே தேவைப்படாதுங்க. வெறும் எலக்ட்ரால் பவுடர் போதும். அது வந்து ரெடி டு ட்ரிங்க் ஓஆர்எஸ் கூட இப்போ கடைகளில் கிடைக்குது. டைரக்டா குடிக்கிற மாதிரி ஆப்பிள் ஃபிளேவர், ஆரஞ்சு ஃபிளேவர்லையும் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம குழந்தைகளில் வந்து இறப்புகளை பெரிய அளவில் கம்மி பண்ணதுக்கான மிகப்பெரிய காரணம் இந்த அதிசய கண்டுபிடிப்பான ஓஆர்எஸ். இவ்வளோ பிரச்சனையெல்லாம் எதுக்குங்க? முதல்ல டயரியா பிரச்சனை வராமவே தடுத்துடலாமே, அதுதானே பெஸ்ட். ஸோ எப்படி இந்த டயரியா பிரச்சனை வருது? சுத்தம். அதாவது இந்த அசுத்தமான மலம் கழிக்கிறாங்க இல்லையா, அந்த மலத்தில் வந்து பாக்டீரியாக்கள், கிருமிகள், தொற்றுக்கள்லாம் இருக்கு. இப்போ டைஃபாய்டு கிருமினா அந்த டைஃபாய்டு கிருமி மலத்தில் இருக்கும், காலரா கிருமி இருக்கும், எல்லா கிருமிகளுமே இந்த மலத்தில் இருக்கும். அதனால தான் வந்து வில்லேஜ்லலாம் நம்ம போகக்கூடிய அந்த ஓப்பன் ஏரில் டாய்லெட் உபயோகப்படுத்தாமல், பாத்ரூம் உபயோகப்படுத்தாமல் வெளியே போகிறது தப்புன்னு மருத்துவர்கள் சொல்றதுக்கு காரணமே இந்த மாதிரி கிருமிகள்லாம் மலத்தில் போகிறதுனால. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிருமிகள், இங்கே பாருங்க உணவு இருக்கு, இந்த உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தட்டுக்கு போய் சேரும்போது தான் நம்மளுக்கு டயரியாங்கிற வயிற்றுப்போக்கே ஏற்படுது. இல்லைன்னா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணிக்குள்ள போகணும். ஸோ எப்படி இப்படி போகும்? என்னடா அது இங்க இருந்து எப்படி அங்க போகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நடுவில் 3 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஈக்கள். அந்த ஈக்கள் வந்து எங்க உட்காரும்? ஈக்கள் வந்து இந்த மாதிரி அசுத்தமான இடத்துலயும் உட்காரும், ஈக்கள் உணவுலையும் உட்காரும். ரெண்டாவது விஷயம் எப்படி ஆகுது?
நம்ம கைகள். நாம் தான் வந்து இப்போ பாத்ரூம் போயிட்டு வரோம்னா நம்ம கைகளில் வந்து தொற்றுக்கள் இருக்கலாம். அந்த நம்ம கை விரல்களில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள், நம்ம கை விரல்கள் வந்து அசுத்தத்தை தொடுறோம், அதுக்கப்புறம் உணவும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம கை விரல் சுத்தமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தானே கை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளான விஷயம் தான் இந்த கை கழுவுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஃபோமைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு பொருள்கள், அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுற மக்கு கப்பு அதை தொட்டுட்டு கூட நம்ம உணவை சாப்பிடும்போது டைரெக்டாக வந்து தொற்றுக்கள் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இது உணவு பிளேட்டுக்கும் கிருமிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் கைகள் மூலமாக. அப்படி இல்லைன்னா தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணி கப்பு கூட நம்ம கை விரல்களை உள்ள விட்டு குடிக்கிறோம்னு வைங்களேன், அந்த விரல்கள் வந்து கழுவாமல் இருந்துச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளார கிருமி போய் அந்த கிருமி நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து டைரியா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ நம்ம டைரியா வயிற்றுப்போக்கு வராமல் பாதுகாக்கணும்னா எல்லாமே சுத்தமாக இருக்கணும். நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள்லேருந்து, கைகள்லேருந்து, சாப்பிட்டு கை கழுவுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும். உணவு பிளேட் சுத்தமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக பாத்ரூமில் தான் போகணும், பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கணும். போன்ற விஷயங்கள் உணவில் உட்காராமல் பார்த்துக்கணும். இந்த மழைக்காலத்தில் நிறைய டைரியா ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஈக்கள்லாம் நிறைய இப்போ பெரிய பல்கி பெருகி அங்கி இங்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சம்மர் சீசன் சொல்லக்கூடிய வெயில் காலத்துலேயும் நிறைய வரும். இன்னும் வெயில் காலத்தில் வைரஸ்கள் நிறைய இருக்கும். இந்த வைரஸ்கள்னால வரும். இந்த மழை காலத்தில் வந்து பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கும். இந்த பாக்டீரியாக்கள்னால டைஃபாய்டு, காலரா பல தொற்றுக்கள் வயிற்றுப்போக்கை உண்டாக்கலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.